என்னன்னா நம்ம உபவாசிக்கணும். உபவாசம் இல்லாம இருந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டி வேற விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நம்ம மனிதர்களுக்கு காணும்படியாக உபவாசம் இராதபடி நமக்கு அந்த உபவாசம் இருக்கிறதான பலன் வரணும்னா நமக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் நம்ம இருக்கிற உபவாசம் தெரியணும். மனிதர்களுக்கு தெரியக்கூடாது என்று வேதவசனம் அழகா நமக்கு கற்பிக்கிறது. இந்த மனுஷன் இந்த பரிசேயன் நான் 2 தரம் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய தன்னுடைய எல்லா பெருமையும் அவன் எடுத்து சொல்லும்போது ஆண்டவர் அந்த நேரத்துல ஒரு பாவியாகிய மனுஷன் அந்த இடத்துல வருவான். அது யாரு அப்படின்னா அந்த பாவியாகிய மனுஷன் ஆயக்காரன் பரிசேயன். ஆயக்காரன் தன் மார்களை எடுத்துக்கொண்டு பாவியாகிய மேல் கிருபையாயிரும் என்று சொல்லும் பொழுது தேவன் யாரை நீதிமானாக மாற்றினார் அப்படின்னா பரிசேயன் இல்ல, ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டவனா வீட்டுக்கு போனான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், கர்த்தருக்காக நான்